தாராமே சஜிமகி தாத்தன் சஜபே தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க தானே. அவன் நினச்சி கொண்டு நிற்கிறாங்க இன்னமும் சஜித் பிரேமதாஸ் அறிவாளி புத்திசாலி 2029 ஜனாதிபதி ஆவார், எப்போ சரி ஒரு நாள் ஜனாதிபதி ஆவாங்கன்னு சொல்லி அவன் நினச்சி கொண்டு நிற்கிறாங்க, கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர் புத்திசாலியும் இல்லை, அவர் இந்த நாட்டில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜனாதிபதியாக மாற போகிறதும் இல்லை, அவருக்கு அந்த சான்ஸும் இல்லைன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ப்ரூஃபான ஒரு வீடியோ பதிவு தான் இது. அதனால் இதை கட்டாயம் மிஸ் பண்ணாமல் இதை கட்டாயம் பாருங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். පරදින රටක් නොව දින රටක් කරන්න. ඒ සඳහා ඔබට හැකියාව තියෙනවා. එච්චර අපිට දැනගන්න ඕනේ. ඔබට පුළුවන් දෙයක් කරන්න. පරදින රටක් වෙනුවට දින රටක් බිහි කරන්න. හිස් වෙච්ච කෙත්තාරාබිය නැවත මිනිස්සුන්ගෙන් පොරවන්න ඔබට පුළුවන්. தாராமே சஜிமகி தாத்தன் இந்த நாட்டை தோல்வியுற்ற நாடாக அல்லாமல் வெற்றியுற்ற நாடாக மாற்றுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா, இயலுமை இருக்குதா? இஸ்வெச்ச கெத்தாராம, அதாவது நாங்கள் பார்த்தோம்னா இடைவெளி ஆன கெத்தாராம கிரவுண்டை மக்கள் கூட்டத்தால் சஜபைக்கு இயற்கையாக தானாக சேர்ந்த கூட்டம் மூலம் உங்களுக்கு உருவாக்க இயலுமா, அப்படி செய்ய இயலுமான்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு இந்த மனுஷன் சொல்கிற பதிலை பாருங்கள். இது தானா பதில்? சரியான ஒரு தலைவர்னு சொன்னான், அந்த கட்சிட தலைவர்னு சொன்னான், நாட்டில் ஒரு ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவரோட பதில் எப்படி இருக்கும்? தாராமே சஜிமகி தாத்தன் අන්නේ කොහෙද පොල්ලේ මල් කියලා තමයි අපිට කියන්න වෙන්නේ. எப்படி இருக்கும்? கான்ஃபிடென்ஸாக எஸ் ஏலும், நான் கட்டாயம் இந்த நாட்டை வளப்படுத்துவேன், வெற்றியுள்ள நாடாக மாற்றுவேன் என்று சொல்லி அதுக்கு போகிற என்னென்ன செய்ய வேண்டும்ன்றதை ஒரு சுருக்கமாக வேகமான முறையில் சொல்லியிருந்தேன்னு சொன்னேன். இது இதுக்கு முதல் நடந்த ஜனாதிபதி பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முதல் நடந்த ஒரு வீடியோ, 10 லட்சத்துக்கு மேலே ஓட் கிடச்சிருக்குமே, அப்படி ஒரு பதில் சொல்லியிருந்தேன். ஆனால் இவர் என்ன சொன்னார்? கெத்தாராம கிரவுண்டை எனது தந்தை தான் கட்டினார் என்று சொல்கிற வாக்கியத்தின் மூலம் இவருடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறாரு. அதனால தான் இவருக்கு ஜனாதிபதி ஆகுறதுக்கு இதுவரை காட்டும் சான்ஸ் இல்லை. அதே மாதிரி இவர்கிட்ட ஓட் பேஸ் நாளுக்கு நாள் குறைஞ்சு கொண்டு போகிறதுக்கு காரணம் இவருடைய கருத்துக்கள், இவர் வெளியிட்ட கருத்துக்கள், எதிர்காலத்தில் வெளியிட போயிருக்கக்கூடிய கருத்துக்கள் மூலம் இவருடைய எதிர்கட்சி என்ற நிலைமையும் இல்லா போகும் என்றதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான்.